ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. எல்லாரும் சௌக்கியம் தானே? இன்றையோட டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். இதெல்லாம் நீங்க நல்லா கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகம் செய்ய வரும். இன்றையோட டாபிக் என்னதுன்னா யோகா எக்ஸ்பெரிமெண்ட். யோகா பரிசோதனை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பாடம். நீங்கெல்லாம் நல்லா கேளுங்க, சரியா? சரி, இப்ப பாபா முரளியில பொதுவாக ஒரு முரளியில என்ன சொல்றாரு பாபா? பாபா சொல்றாரு, ஒண்ணு அகநோக்கத்துல இருங்க, புறநோக்கத்துல வராதீங்க, உங்களையே நீங்க பாருங்கன்னு சொல்றாரு, என்னையே நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. எந்த ஒரு உருவம் இருக்கிற ஒரு தேகதாரிய பார்க்காதீங்க, நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. உருவம் இருக்கிற ஒரு பொருள்களை நினைக்காதீங்க, நான் அசரீரி, என்னை நினைங்கன்னு சொல்றாரு. ஒரு முரளிலையும் அப்படிதான் பாபா அந்த கருத்துக்களை கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, பாபா சொல்றாரு, உங்க உடம்பை மறந்துடுங்க, வேற தேகதாரி உடம்புங்களையும் மறந்துடுங்க, பார்த்துட்டு பார்க்காம இருங்க, கேட்டுட்டு கேட்காம இருங்க, கொஞ்சமா பேசுங்க, ரொம்ப இந்த ஞானத்தை நீங்க கடையணும், நீங்க உங்களை பத்தியே நீங்க நினைக்கணும், உங்க முன்னேற்றம் பத்தி தான் நீங்க நினைக்கணும், அகநோக்கத்துல இருங்க, நீங்க யோகா செய்யுங்கள், நீங்க தான் உங்களோட எதிர்காலத்தின் ஒரு நல்ல ஒரு காலத்தை நீங்க உண்டாக்கலாம், எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்னு பாபா சொல்றாரு. இந்த கருத்துக்கள் நம்ம கேட்டாச்சு. ஆனால் எப்படி செயல்முறையில கொண்டு வர்றது, எப்படி நம்ம செயல்முறையில கொண்டு வர்றது, அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன மாதிரி பயிற்சி செய்யணும், பரிசோதனை என்ன, எது நான் சோதனை செய்யணும், இது நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுக்கு முந்தி நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம உண்மையாகவே யோகா பரிசோதனை செய்தால் அதுல என்ன மாதிரி நன்மைகள் இருக்கும் கொஞ்சம் சொல்றேன். அப்பதான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க கேட்பீங்க. என்ன மாதிரி நன்மைகள், பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? ஒண்ணு, நீங்க அகநோக்கத்துல இருந்தால், பாபாவை நினைத்தால், அவர் உங்க கிட்ட வருவாரு. அவரோட ஞான ஒளி, பிரகாசமான ஒளி மற்றும் அவரோட சக்தி உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா வரும். அப்ப நீங்களும் சக்தியா மாறுவீங்க. பாபா நினைவிலேயே இருந்தா, அகநோக்கத்துல இருந்தா, பாபாவோட ஞானம், சக்தி, ஒளி உங்களுக்குள்ளே வர வர நீங்களும் சக்தியா மாறுவீங்க. சக்தினா என்னது? தைரியம் இருக்கும். எந்த மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் அதை நீங்க சமாளிப்பீங்க. என்ன மாதிரி ஒரு சவால் வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்க மேல உங்களுக்கு தைரியம் இருக்கும், கடவுள் மேல தைரியம் இருக்கும். நல்லது செய்தால் நல்லதுதான் வர்றோன்னு அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். பிறகு பாபாவே நீங்க நினைத்தால், பாபாவே உங்க கிட்ட இருந்தால் நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க. எல்லாமே நல்லதுதான், எல்லாமே நமக்கு நல்லதுதான் செய்யறதுன்னு நீங்க நினைப்பீங்க. இதுதான் முதல் ஒரு பெனிஃபிட், இதுதான் ஒரு முதல் நன்மை. அகநோக்கத்துல இருந்து யோகா பரிசோதனை செய்யற பொழுது. இரண்டாவது, இந்த ஞான ஒளி, ஞான சக்தி, பாபாவோட திவ்ய சக்தி நமக்குள்ள வந்தா, நமக்குள்ள என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கோ, பிறகு விகாரங்கள் இருக்கோ, இல்லாட்டி நோய் நொடி இருக்கோ, மனதிலேயோ உடம்புலையோ கஷ்டங்கள், நோய் நொடி, பிறகு விகாரங்கள் எது இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாயமா மாறிவிடும். காரணம், இந்த திவ்ய ஒளி உங்களுக்குள்ள வந்த உடனே
இந்த திவ்ய சக்தி உங்களுக்குள்ள வந்த உடனே அது நமக்கு குணப்படுத்தும். விகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போயிடும். பிறகு உடம்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். பிறகு வேற மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா போய்விடணும். காரணம் நம்ம கர்ம கணக்குங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாபா நினைவு மூலமா நம்ம நினைவு செய்தால் அந்த கர்ம கணக்கெல்லாம் நம்ம தீர்த்துடுறோம்னு தெரியும். ஆகவே இது 2வது ஒரு நன்மை. நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமா இருப்போம். முதல் பாபா நம்ம கிட்ட இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும். 3வது ஒரு நன்மை, நம்ம அகநோக்கத்துல இருந்து யோகா பரிசோதனை செய்தால் நெகட்டிவ் என்னென்னால நம்ம நெகட்டிவா நினைக்கிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா மாறிவிடும். காரணம், என்னை பத்தி நான் நினைத்தால் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வேண்டாம், நெகட்டிவ் வேண்டாம். ஆகவே எனக்குள்ள கோபம் இருந்தாலோ, ஒரு பொறாமை இருந்தாலோ, ஒரு அகங்காரம் இருந்தாலோ, எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் என் மேல எனக்கு அன்பு இருக்கிறதுனால அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அகநோக்கத்தின் மூலமா நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு பாசிட்டிவா மாற முடியும். ஏன்? என் மேல நான் கவனம் செலுத்துறேன். என் மேல எனக்கு அன்பு இருக்கு. பாபாவும் என்கிட்டயே இருக்காரு. நானும் குணமாக மாறிக்கிட்டே இருக்கேன். ஆரோக்கியமா வர்றேன். எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி போய் நான் சக்தி, நான் ஒரு பாசிட்டிவ் ஆத்மான்னு நான் மாற முடியும். பிறகு நம்ம அகநோக்கத்தில் இருக்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற என்ன மாதிரி கலப்படம், ஆணை நினைத்தோம், பெண்ணை நினைத்தோம், நான் இந்த ஊர்ல இருந்து வந்தோம் நினைக்கிறோம், இந்த பாஷை நான் பேசுறேன், இந்த உத்தியோகம் நான் பார்க்கிறேன், அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போய்விட்டு நான் ஆத்மா, பகவானின் குழந்தை, நான் இந்த உடம்புல நடிக்கிறேன், நல்லா நடிக்க போறேன், இது என்னோட பாகம், இந்த உடம்புல, இந்த வாழ்க்கையில, இந்த ஒரு நேரத்துல, இந்த ஒரு ஜென்மத்துல நான் நல்லா நடிக்கணும்னு அந்த ஒரு உணர்வும் வர்றோம். நீங்க இந்த யோகா பயிற்சி செய்தால் நீங்க உங்களை நீங்க உண்மையாகவே நீங்க உணர்வீங்க. நான் என் பாகம் நடிக்கிறேன், நான் நடிகர், நான் டாக்டர், எனக்கு பெரிய பதவி இருக்குன்னு அப்படி நினைக்காம நான் ஒரு பாகத்தை நடிக்கிறேன் இந்த ஒரு வாழ்க்கையிலன்னு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத தவறான எண்ணங்கள் முந்தி எப்படி வச்சிருந்தீங்களோ, நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒரு பெரிய பதவி இருக்கு, அந்த மாதிரி எண்ணங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாத்துவீங்க? நான் நடிக்கிறேன், ஒரு டாக்டரா நடிக்கிறேன், நல்லது செய்யணும், பாபா என்கிட்ட இருக்காரு. ஆகவே என்னுடைய எண்ணங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பரிசோதனை மூலமா என்னுடைய எண்ணங்களை யோகா பக்கம் நான் திருப்புவேன். அது மட்டும் கிடையாது, நான் அகநோக்கத்துல இருக்கிற பொழுது நான் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றேன், அது ஒரு பிராமண ஆத்மா அந்த உணவை தயார் பண்ணினாங்களா இல்லாட்டி இல்லையா, அது சாப்பிடலாமா வேண்டாமா, இது எனக்கு நல்லதா, உடம்புக்கு நல்லதா, ஆத்மாக்கு நல்லதா, இது கூட நீங்க பரிசோதனை செய்துட்டு நல்ல நல்ல உணவு நீங்க பிரம்ம போஜன் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டால் ஒண்ணு உங்க சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்கும். 2வது உங்க அமைதியும் பெருகிக்கிட்டே இருக்கும். நல்ல சாப்பாடு மூலமா உங்க சந்தோஷம், உங்க அமைதி பெருகிக்கிட்டே இருக்கும். நல்ல அகநோக்கத்துல இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாயமா மாறிவிடும். பாசிட்டிவ்ல நீங்க மாறுவீங்க. நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய்விடும். உங்களுக்குள்ள ஞான ஒளி, திவ்ய ஒளி வந்த உடனே ஆரோக்கியமா இருப்பீங்க. பாபா கிட்டையும் அடிக்கடி இருக்கலாம் அகநோக்கத்துல இருக்கிற பொழுது. அது மட்டும் கிடையாது, நீங்க அகநோக்கத்துல இருக்கிறதுன்னா இந்த சூழ்நிலை, உங்க சுத்திர இருக்கிற சூழ்நிலை, அதை நீங்க மௌனமா மாத்த முடியும், தூய்மையா மாத்த முடியும், அமைதியா மாத்த முடியும், சந்தோஷமா மாத்த முடியும், சக்தி நிறைந்த
ஒரு சூழ்நிலைய மாத்த முடியும். இதெல்லாம் பாருங்க, அகநோக்கம் மூலமா தான் நம்ம வந்து மாத்த முடியும். ஆகவே யோகா பயிற்சினா முதல் ஸ்டெப், முதல் நம்ம என்ன செய்யணும்? அகநோக்கத்துல இருக்கணும். அகநோக்கம் இல்லாம இருந்தால் நம்ம இந்த சூழ்நிலைய மாத்த முடியாது. இப்போ இன்னும் நம்ம ஆழமா பார்க்கணும்னா, அகநோக்கத்துல அகநோக்கத்துல நம்ம இருந்தால் நம்ம புத்தி வந்து தீட்டுவோம். திவ்ய புத்தியா மாறும். கல்லு புத்தின்னு சொல்றாரு. மந்தமான புத்தின்னு சொல்றாரு. இப்ப நம்ம திவ்ய புத்திய மாத்துவோம். நல்ல புத்திய மாத்துவோம். தெய்வீக புத்திய மாத்த முடியும். அகநோக்கத்துல நம்ம வந்து நம்ம புத்திய நம்ம மாத்த முடியும். அது மட்டும் கிடையாது. நம்ம மனசுல முந்தி வந்து கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காம இந்த மாரி கலந்து கலந்து இந்த மாரி எண்ணங்கள், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் படிப்படியா படிப்படியா அது வந்து நல்லா ஹார்மனைஸ், நல்லா ஒத்துமையா, சந்தோஷமா, அமைதியா பிறகு நல்ல மாறி மாறும். நம்ம மனம் வந்து ஒரு நல்லபடியாக மாற முடியும். பரிவர்த்தனம் சொல்றோம். அதே போல நம்ம அகநோக்கத்துல இருந்தா நிறைய வாழ்த்துகள் கிடைக்கும். அகநோக்கத்துல இருந்தா நம்ம எதிர்காலத்தை, நம்ம அருமையான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்க முடியும். ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? யோகா பரிசோதனை என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? நீங்க பார்த்துட்டீங்க தானே? இப்போ முரளியில பாபா சொல்றாரு, அகநோக்கத்துல இருங்க. பார்த்துட்டு பார்க்காம இருங்க. கேட்டுட்டு கேட்காம இருங்க. கொஞ்சமா பேசுங்க. அப்படி சொல்றாரு. அதோட நன்மைகள் என்ன? உங்களுக்குள்ள ஞான ஒளி கிடைக்கும், திவ்ய ஒளி கிடைக்கும். நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஆனந்தம், சந்தோஷம் எல்லாம் வரும். சூழ்நிலையை மாத்த முடியும். நீங்க உங்க புத்தி திவ்ய புத்தியா மாற முடியும். நிறைய நீங்க ஆசீர்வாதம் பெறுவீங்க. உங்க எதிர்காலம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆகவே என்ன மாதிரி பயிற்சி பார்க்கலாமா? முதல் உங்களை பத்தி நீங்க நினைக்கணும். நீங்க யார்? ஆத்மா, நடிகர், உடம்புல இருக்கீங்க. இப்போ முதல் யோகா பயிற்சி ஒரு பரிசோதனை என்ன செய்யணும்னா, நீங்க முரளி கிளாஸ்க்கு வர்றீங்க. எந்த மாதிரி நீங்க அந்த முரளி கிளாஸ்க்கு கார்த்தால நீங்க வந்து வந்து உட்கார்றீங்க. உங்க எண்ணம், உங்க மனதுல என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சிருக்கீங்க? உடம்பும் எண்ணங்களும் ஒன்னா இருக்கா? இல்லாட்டி உடம்பு மட்டும் அந்த முரளி கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கா? உங்க எண்ணங்கள் வந்து வெளிப்புறத்துல அங்க இங்க அலைப்பாய விடுறீங்களா? ஆகவே யோகா பரிசோதனை செய்யறதுன்னா உங்க மனதை அங்க இங்க அலைப்பாயாம அதை நீங்க உங்ககிட்டயே வச்சிருக்கிறது, கட்டி வச்சிருக்கிறது. நான் இன்னைக்கு இந்த முரளி கேட்க வந்திருக்கேன். இங்கேயே தான் நான் இருக்கணும். என் எண்ணங்கள் இங்கேதான் இருக்கணும். மனம் இங்கேதான் இருக்கணும். நானும் இங்கேதான் இருக்கணும். முரளிய கேட்கணும். உங்க காதுங்களை நீங்க தயார் பண்ணிக்கிறீங்களா? காதுங்கள் வந்து யாராவது ஏதாவது செய்த நீங்க அந்த பக்கம் பார்ப்பீங்க. ஆனா நீங்க காதுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணுனா யாரும் எது பேசினாலும் எது செய்தாலும் அந்த முரளி கிளாஸ்ல நீங்க அந்த பக்கம் பார்க்க மாட்டீங்க. காரணம், உங்க காதுக்கு நீங்க பூட்டு போட்டுட்டீங்க. மனம் சொல்றது, காதுகள் இப்போ நல்ல முரளி மட்டும் கேளுங்க, வேற எதுவுமே கேட்க கூடாது. அந்த காதுக்கு நீங்க பூட்டு போட்டுட்டா முரளி மட்டும்தான் கேட்கும். வேற யாரும் கத்துனா பேசுனா வந்தா போனாலும் உங்க கண்களும் அந்த பக்கம் போகாது, உங்க காதுகளும் அந்த பக்கம் போகாது. ஆகவே முரளி கேட்கிற பொழுது உங்க காதுகளையும் உங்க கண்களையும் நீங்க உங்களுக்குள்ள இறுக்கி பிடிச்சிருக்கணும். இதுதான் யோகா பரிசோதனை, யோகா எக்ஸ்பெரிமெண்ட். அந்த 1 மணி நேரம் ஆத்மாவும் உடம்பும் ஒன்னா இருக்கா கேட்கறதா? என்ன கேட்கறது,
எப்படி கேட்கறது, எவ்வளவு கேட்கறது, எவ்வளவு கவனம் செலுத்துறது, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வச்சிருக்கிறது, எவ்வளவு அந்த கருத்துகள் அதுக்குள்ள கொண்டு வர்றது, எத்தனை கருத்துகள் உங்க புக்ல, உங்க நோட் புக்ல நீங்க எழுதி எழுதி வச்சிருக்கீங்க. கவனம் செலுத்துங்க. இதுதான் பரிசோதனை, இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். 1 மணி நேரம் நீங்க முரளி கேட்கிற நேரம், அங்க நீங்க அமைதியா சந்தோஷமா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அந்த 1 மணி நேரம் நீங்க இல்லாம இருந்தா வேற என்ன மாதிரிதான் யோகா எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறீங்க சொல்லுங்க. அந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யோகா பரிசோதனை செய்யணும். உடம்பும் அங்க இருக்கணும், மனமும் அங்க இருக்கணும். ரெண்டும் அங்க இருந்தால்தான் இந்த காதுகள் அங்க எங்கே மனம் மூலமா ஓடாது, இந்த கண்களும் அங்க எங்கே ஓடாது. நம்ம நமக்குள்ளேயே கவனம் செலுத்துவோம், கைகளை இந்த பேனா வச்சிருப்போம், எழுதுவோம், கேட்போம், அது நம்ம ரசிப்போம். இதுதான் முதல் யோகா பரிசோதனை. சென்டருக்கு வந்தா அமைதியா உங்க இஷ்டமான ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க இங்க பார்க்காம, பக்கம் பார்க்காம உங்க மேலேயே நீங்க பார்த்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனா யார் முரளி படிச்சாலும் அந்த வார்த்தைகள் நீங்க சந்தோஷமா குடிக்கிறீங்களா, சந்தோஷமா கேட்குறீங்களா, சந்தோஷமா சாப்பிட்றீங்களா, அந்த முரளிய உங்களுக்குள்ளே அது ஜீர்ணமாறதா, உண்மையா அது உங்க மனதுல அப்படியே இருக்கா, இல்லாட்டி ஒரு பக்கம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் ஓடிடுறதா? யோகா பரிசோதனை. அந்த 1 மணி நேரம் நீங்க நல்ல கவனம் செலுத்தினா வேற வேற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பிறகு பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம், இப்போ வேண்டாம், இப்போ முரளி டைம், ஃபுல் டைம் 1 மணி நேரம் நானும் பாபாவும் பாபாவோட ஞானமும் ஒன்னா இருக்கும். முதல் யோகா பயிற்சி விடிகாலையில சென்டர்ல. அதே போல நீங்க அமிர்த வேலை செய்யற பொழுது எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து யோகம் செய்யறீங்க, அது பெருசு இல்லைங்க, பெருசு கிடையாது. எவ்வளவு நீங்க பாபாவை நினைத்தீங்க, எத்தனை நிமிடம் நீங்க பாபாவை நினைத்தீங்க, எத்தனை நிமிடம் அந்த உடம்பு இல்லாத அசரீரி பாபாவை ஒரு ஞான ஒளிய பார்த்தீங்கள். உங்களையும் உடம்பு இல்லாம நான் ஒரு ஆத்மா புள்ளி வடிவம் இந்த நெற்றி நடுவில் நான் இருக்கேன், ஆனா உங்களே நீங்க பார்த்தீங்கள். அது மட்டும் கிடையாது, நீங்க யோகத்துல இருக்கிற பொழுது சந்தோஷமா எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாம, எந்த ஒரு கஷ்டங்களும் இங்க பேசாம நான் சந்தோஷமா பாபாவோட அமர்ந்திருக்கேன், சந்தோஷமா பாபா பக்கத்துல இருக்கேன். நான் ஒன்னும் பேச வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம், எதுவுமே நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். பாபா பக்கத்துல இருக்கிற பொழுதே அவரோட ஒளி, அவரோட சக்தி, அவரோட ஞானம், அவரோட குணங்கள் அதெல்லாம் எனக்குள்ள சொட்டு சொட்டு சொட்ட வர்றது. காரணம் உங்க சகவாசம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே நீங்க மாறுவீங்க. ஆகவே பாபாவே உங்க சகவாசமா இருக்கிற பொழுது என்ன மாதிரி அனுபவம் நீங்க பெறுவீங்க நினைச்சு பாருங்க. இதுதான் யோகா பரிசோதனை. முரளி டைம், பிறகு யோகா டைம். நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க இருந்து பாபாவோட ஒரு சகவாசம் வச்சிருக்கீங்களா? ஆனா சும்மா பிசிக்கலா தேக மூலமா நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா உங்க மனம் எல்லா இடத்துக்கும் அலைப்பாயறதா? இல்லாட்டி பாபா கிட்ட நீங்க குறை சொல்றீங்களா, பாபாவை கோவிச்சுக்கிறீங்களா, டிராமா உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த சென்டர்ல அவங்க முரளி படிக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன உங்களுக்கு கஷ்டம்? எல்லாமே சரி. பாபா சொல்றாரு, இந்த முரளி
சரி, டிராமா சரி, எல்லாமே நல்லது, வரப்போறது இன்னும் நல்லதா இருக்கும்னு சொல்ற பொழுது எனக்கு நிறைய குறைகள் இருந்தால் என்ன சொல்ல முடியும்? எனக்கு குறையே இல்லை பாபா, குறை ஒன்றுமே இல்லை. பகவானே, தந்தையே, குறை இல்லை. ஆகவே நான் மாயா வந்தாலும் பயப்பட மாட்டேன். பரிசோதனை மூலமா எனக்கு சக்தி கிடைக்கும். நான் பயப்பட மாட்டேன். ஆகவே நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் கொஞ்சமா நான் யோகம் செய்யற பொழுது நான் பாபாவை என்கிட்ட கொண்டு வர்றேன். நானும் பாபா கிட்ட நெருங்கி நெருங்கி வர்றேன். ஆகவே முதல் நான் என்ன செய்யணும்? பாபா கிட்ட இருக்கணும். இந்த பௌதிக உருவங்கள் நான் மறந்துடணும். உடம்புங்கள், பொருள்கள் அதெல்லாம் மறந்துட்டு அகநோக்கத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய எண்ணங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த எண்ணங்கள் மூலமா எனக்குள்ளே இருக்கிற விகாரங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் எரிச்சிடணும். ஆகவே இப்ப யோகம் செய்யறது முரளி கேட்கறத பத்தி நான் சொன்னேன். இரண்டாவது கருத்து இன்னைக்கு இரண்டாவது கருத்து என்ன செய்யணும்னா, நீங்க யோகம் கேட்டு செய்தீங்க, முரளி கேட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்துகள் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அதையே நீங்க மறுபடியும் உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. உங்க நினைவுக்கு நீங்க கொண்டு வராம இருந்தால் உங்க கண்கள், உங்க எண்ணங்கள் மூலமா ஏதாவது ஒரு ஒரு குறும்பு செய்ய ஏதாவது ஒரு செய்தி தேடும். நீங்க அந்த முரளி பாயிண்ட்ஸை நீங்க நினைக்காம இருந்தா உங்க காதுகள் எண்ணங்கள் மூலமா ஏதாவது ஒரு செய்தி, தேவையில்லாத செய்தி கொண்டு வர்றோம். ஆகவே நம்ம புலங்கள் எப்பவுமே குறும்பு செய்யதான் தயாரா இருக்கு. குறும்பு செய்ய தயாரா இருக்கு. ஆகவே சரி, நீங்க என்ன செய்யணும்? அந்த முரளி பாயிண்ட்ஸை உங்க மனதில் வச்சுட்டு அதை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வாங்க. இப்போ இரண்டாவது கருத்து, நம்ம கர்ம யோகம் செய்யற பொழுது சென்டர்ல ஒரு 2 உதாரணம் நான் சொல்றேன். என்னை சென்டர்ல சமைக்க சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், சமைக்க போறேன், எல்லாரும் சாப்பிடுவாங்க, சந்தோஷமா சாப்பிடுவாங்க, பாபாவை நினைத்து நான் சமைக்கிறேன், நல்ல மாதிரி அந்த சமையல் அமையும், எல்லாரும் சந்தோஷமா அதை அனுபவம் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல அகநோக்கத்தில் இருக்கிறது. அகநோக்கத்துல பரிசோதனை செய்யறது நல்ல எண்ணங்கள் வச்சுக்கிட்டு நான் சமைக்கிறேன். இப்ப நல்ல எண்ணங்கள் இல்லாம இருந்தால், இந்த யோகா பரிசோதனை செய்யாம இருந்தால், நம்ம ஒரு சமயம் நம்ம நினைக்கலாம், என்னையே தான் சமைக்க சொல்றாங்க, அவங்கெல்லாம் சாப்பிட தயாரா இருக்காங்க, ஆனா சமைக்க யாருமே தயாரா இல்லை, என்னையே மறுபடியும் என்னையே கூப்பிடுறாங்க. ஆகவே நீங்க யோகம் செய்யற பொழுது, யோக பரிசோதனை செய்யற பொழுது, ஏதாவது ஒரு கர்ம யோகம் நீங்க செய்யற பொழுது நீங்க சந்தோஷமா அது செய்யறீங்களா இல்லையான்னு அகநோக்கத்திலிருந்து நீங்களே உங்களுடைய எண்ணங்களை பாருங்க. என்ற மாதிரி மனோநிலையா நீங்க வச்சிருக்கீங்க, அந்த மனோநிலை நல்ல மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்களே பரிசோதனை செய்யணும். ஆகவே நீங்க ஒரு கர்ம யோகம் செய்யற பொழுது உங்க மேலேயே நீங்க கவனம் செலுத்தணும். சந்தோஷமா அந்த பணியை நீங்க செய்யறீங்களா இல்லையா, பாபாக்காக செய்யறீங்களா, நல்லதுக்காக செய்யறீங்களா, சந்தோஷமா செய்யறீங்களா, உங்களுக்கும் இது நல்ல நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு செய்யறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு நெகட்டிவ்ல நீங்க வந்துடுறீங்களா? இன்னும் ஒரு மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. சென்டர்ல அவங்க சொன்னாங்க, நீ இந்த மெடிடேஷன் ஹால் நல்லா பெருக்கிட்டு சுத்தமா செய்துடுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த மெடிடேஷன் ஹால் கொஞ்சம் பெருசுதான். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாற்காலிகள் எல்லாம் நீக்கிட்டு
நீங்க கூட்டுற பொழுது உங்க கவனம் வந்து அந்த கூட்டுறத்திலே இருக்கா? உங்க மனம் நல்ல மாதிரி நீங்க எங்க கூட்டுறீங்க, எப்படி கூட்டுறீங்கன்னு பார்க்கறதா? உங்க கண்கள் பார்க்கறதா? உங்க காதுகளும் கேட்கறதா? நல்ல மாதிரி கூட்டுறீங்களான்னு. இல்லாட்டி நீங்க வந்து கை மூலமா தான் அந்த கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. கை, கால் கூட்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்க மனம் வந்து உங்க கண்கள் கிட்ட சொல்லுறது, அங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வா. உங்க கண்கள அங்க அனுப்புறீங்க. இங்க கைகள் வந்து அந்த மெடிடேஷன் ஹால்ல கூட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப இது என்ன? கர்ம யோகாவா? இது வந்து மாயா யோகாவா? கூட்டுறீங்க நல்லது. ஆனா உங்க கண்கள அங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க 2 பேரும் யாரு? பேசுறாங்க. ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 20 நிமிடமா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. யாரு? எதுன்னு எனக்கு தெரியணும். இங்க நான் கூட்டிக்கிட்டே இருக்கேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். இது வந்து யோகா எக்ஸ்பெரிமென்ட் கிடையாது. யோகா எக்ஸ்பெரிமென்ட் நீங்க செய்யணும்னா, யோகா பரிசோதனை செய்யணும்னா, யாரோட பேசுனாலும், எவ்வளவு நேரம் பேசுனாலும், என்னோட பணி என்ன? இந்த சென்டர, இந்த ஹால நான் நல்லா கூட்டி பெருக்கணும். அவ்வளவுதான். ஏன் என்னோட கண்கள் அங்க போறது? ஒரு நேரம் என் காதுகள நான் அனுப்புவேன். மனம் மூலமா காதுகள நான் சொல்லுவேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கேளு. அந்த செய்தி எனக்கு வேணும். ஏன் வேணும்? ஏன் பார்க்கணும்? ஏன் கேட்கணும்? ஆகவே நீங்க பணி செய்ற பொழுது, உங்க கண்கள், உங்க காதுகள், உங்க வாய் எங்கேயோ அனுப்பாதீங்க. உங்க கிட்டயே வச்சிருங்க. உங்க கண்கள் உங்ககிட்டயே வச்சிருங்க. அந்த பணியில அந்த கண்கள் பார்க்கட்டும். நீங்க கேட்கிறதும் பாபா சொல்ற மாரி கேட்டுக்கிட்டே அந்த பணி செய்யுங்கள். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? நம்ம என்ன செய்றோம்? பொதுவாக அந்த பக்கம் யாரோ பிகே போறாங்க. நான் கூப்பிடுறேன். இங்க வாங்க, வாங்க. அவங்க 2 பேர் இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாருங்க? புது புது மாரி தெரியறது யாருன்னா, இந்த பிகே சொல்றாங்க. அவங்க கணவர், மனைவி. ஓ! கணவர், மனைவியா? நான் ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர்ன்னு தவறாம தவறாக பார்த்துட்டேன். கணவர், மனைவி. ஓ! மன்னிச்சிடுங்கன்னு. நானே என்கிட்ட சொல்றேன். ஆகவே குறும்பு செய்ய நம்ம வந்து கண்கள அங்கே, இங்கே அனுப்புவோம். எல்லாரையும் நம்ம சோதனை செய்றோம். எங்க இருக்காங்க? என்ன பேசுறாங்க? என்ன போட்டிருக்காங்க? எத்தன மணிக்கு வந்தாங்க? எத்தன மணிக்கு போறாங்கன்னு. அப்ப யோகா பரிசோதனை செய்யணும்னா, என் கண்கள் என்கிட்டயே வச்சிருக்கணும். என் புலங்கள் என்னோடயே இருக்கணும். என்னோட காதுகள் இங்கேயே இருக்கணும். பாபா முரளில இன்னைக்கு என்ன சொன்னாரு? தேவர்கள் நல்ல செய்திகள் செய்வாங்க. நல்ல செயல்கள் செய்வாங்க. காரணம், பாபா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த பாயிண்ட் நான் நினைக்காம, அவங்க யார் பேசுறாங்க, பிரதர், சிஸ்டர், அவங்க என்ன செய்றாங்க எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னா, இது ஒரு யோகியோட ஒரு செயல் கிடையாது. ஆகவே நீங்க கூட்டிக்கிட்டே இருக்கிற பொழுது, அந்த முரளி ஹால நீங்க கூட்டிக்கிட்டே இருக்கிற பொழுது, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது, நீங்க என்ன நினைக்கணும்? பாபாக்காக நான் செய்றேன். சந்தோஷமா செய்றேன். இது பாபாவோட முரளி ஹால். இது பாபாவோட வீடு. என்னோட பாக்கியம். நான் ஒரு கர்மயோகி. சந்தோஷமா எனக்கு இந்த பாகம் குடுத்தாங்க. நல்லா செய்றேன். என் கண்கள் என்கிட்டயே இருக்கு. காதுகள் என்கிட்டயே இருக்கு. என்னோட வாய் சிப்புன்னு இருக்கு. கைகள் மட்டும் வேலை செய்யறது. பாபா நினைவுல என்னுடைய எண்ணங்கள் இருக்கு. அங்கே, இங்கே என்னோட புலங்கள நான் அனுப்பல. யோகா பரிசோதனை. இதே மாரி நம்ம சென்டர்ல பல மாரி நம்ம பணிகள் செய்யலாம். ஆனா, அங்க இருந்து கூட நம்ம பல மாரி செய்திகள் நம்ம வந்து நமக்குள்ள போட்டுக்கிறோம். எந்த செய்தியும் எனக்கு வேண்டாம், வேண்டாம்.
நமக்குள்ள போட்டுக்க வேண்டாம். யாரோட கதையும், யாரோட செய்தி எனக்கு வேண்டாம். நானே என்னை பத்தி நான் பரிசோதனை செய்றேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்க வீட்ல இருக்கேங்க. அப்போ இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க, "எப்படி எனக்கு தெரியும் என்னோட பேத்தி மேல எனக்கு அன்பு இருக்கா, பற்று இருக்கான்னு?" அன்பு இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த பேத்தி பாபாவோட குழந்தை. எனக்கு பேத்திய வந்திருக்காங்க. ஆனா பாபாவோட குழந்தை. என்னோட குழந்தை இல்ல. இந்த ஒரு ஜென்மத்துக்கு எனக்கு பேத்திய வந்திருக்காங்க. பாபாவோட குழந்தை. நான் நல்லா பார்த்துக்கணும். எனக்கு அது பொறுப்பு குடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கிறேன். அந்த மாரி அந்த பேத்திக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா, நான் கஷ்டப்பட மாட்டேன். ஐயோ! அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே! எ எதுக்காக ஆச்சு? நான் என்ன தவறு செய்தேன்? ஐயோ! பாவம். அந்த மாரி நான் சோகத்துல வரமாட்டேன். நல்லா பார்த்துக்குவேன். உடம்பு சரியில்லாம இருந்தா, அத நான் குணப்படுத்துவேன் தவிர, அங்கேருந்து நான் சோகம் எடுத்துக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன். ஏன்னா, ஏனென்றால் ஆ அந்த ஒரு குழந்தை எனக்கு இந்த கொஞ்ச நேரம் தான் எனக்கு சம்பந்தம். ஒரு நாள் பிரிஞ்சு போயிடுவோம். அவங்க வேற எங்கேயாவது ஒரு பாகம் அ எடுத்துக்குவாங்க. எனக்கு வேற பாகம் கிடைக்கும். ஆகவே பற்றுன்னு சொல்லாம, என்னோட பாகம், என்னோட கடமை என்ன நான் செய்துட்டு, அதிலிருந்து நான் சோகம் எடுத்துக்க மாட்டேன். அந்த மாரி அந்த பேத்தியோ, அந்த ஒரு குழந்தையோ இறந்து போனாலும் எனக்கு சோகம் இல்ல. நல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்ல. என்னோட பாகம் நான் நடிக்கணும். நல்லபடியாக அந்த ஒரு பணி மூலமா எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அந்த குழந்தைக்கும், என்னோட பேத்திக்கும் நான் ஏதாவது கொஞ்சம் நல்ல புத்திமதி சொல்லணும். அந்த குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே, நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் அத நினைவுக்கு கொண்டு வரணும். ஆகவே நம்ம பேத்திய பார்த்துக்கிறதுன்னா எவ்வளவோ பொறுப்பு இருக்கு. நான் எப்படி பார்க்கணும்? அந்த குழந்தைய எப்படி பார்க்கணும்? எவ்வளோ அன்பு இருக்கு? எவ்வளோ பற்றற்ற நிலையில இருக்கேன்? அதுக்கு நான் என்ன புத்திமதி சொல்றேன்? என்னோட மனோநிலை எப்படி இருக்கு? சோகம் எடுத்துக்கிறதா? பாரம் எடுத்துக்கிறதா? சந்தோஷமா இருக்கா? பற்றற்ற நிலையில இருக்கா? இதெல்லாம் பரிசோதனை. ஆகவே நீங்க வீட்ல இருந்தாலும், அந்த நீங்க அந்த பணிகள் எல்லாம் நீங்க செய்ற பொழுது, துணி துவைக்கிற பொழுது, சமைக்கிற பொழுது, புள்ளைங்கள பார்த்துக்கிற பொழுது, புள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற பொழுது, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா உங்க மனம் உங்க கிட்டயே இருக்கணும். அங்கே இங்கே அலைப்பாய விடாதீங்க. உங்க கண்கள், உங்க காதுகள் எல்லாமே உங்க கிட்டயே இருக்கணும். நல்ல மாரி உங்க பாகத்தை நீங்க நடிக்கணும். நடிகர். யோகா பரிசோதனை ஒரு வினாடியும் அவங்க பரிசோதனை செய்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க. ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப நீங்க வேலை செய்ற இடத்துல நெறைய அங்க வேலை செய்றவங்கலாம் நேரத்த வீணாக்குவாங்க. நெறைய பேசுவாங்க. அடிக்கடியும் டாய்லெட்க்கு போவாங்க. அடிக்கடியும் கேன்டீன்க்கு போய் சாப்பிட போயிடுவாங்க. அந்த மாரி சரியாக அவங்க வேலை செய்யாம, மாசம் மாசம் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்களும் அவங்க போல இருக்கக்கூடாது. காரணம், நீங்க யோகா பரிசோதனை செய்ற பொழுது, உங்க பணி என்ன? உங்க பொறுப்பு என்ன? நீங்க என்ன மாரி நீங்க பணி செய்யணும்? அது உங்க மனசாட்சிக்கு சரியா செய்யணும். மற்றவங்கள பார்த்துட்டு, அவங்க போல நான் இருக்கணும்னு வேண்டாம். நல்ல மாரி அவங்க இருந்தா அவங்கள பார்த்து நீங்களும் செய்யுங்க. ஆனா, அவங்க தவறான வழியில போனால், தவறாக பேசினால், தவறாக அவங்க நேரத்த வீணாக்குனா, நீங்க அந்த பக்கம் போகாதீங்க. யோகா பரிசோதனை. வீட்லயும் பரிசோதனை, சென்டர்லயும் பரிசோதனை, தே வேலை இடத்துலயும் பரிசோதனை. எங்கே போனாலும், நீங்க எப்படி இருக்கீங்க? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த மாரி நடிகரா இருக்கீங்க? வீட்ல என்ன மாரி நடிகர்?
சென்டர்ல என்ன மாதிரி நடிகர், உங்களுக்கே நீங்க என்ன மாதிரி நடிகர், பாபாக்கு எப்படி உங்களை பார்க்கிற ஒரு நடிகரா, பிறகு நீங்க உத்தியோகம் செய்யற பொழுது என்ன மாதிரி நடிக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கிற பொழுது உங்க மேலேயே நீங்க கவனம் செலுத்தணும்னா, அதோட பேர் என்னங்க? ஆரம்பத்துல என்ன என்ன சொன்னேன்? அகநோக்கம். யோகா பரிசோதனை என்ன? உங்க மனம் உங்ககிட்டயே நீங்க கட்டி வச்சிருக்கணும். உங்க கண்களையும் நீங்க உங்ககிட்டயே வச்சிருக்கணும். காதுகளும் உங்ககிட்டயே வச்சிருக்கணும். வாய், உங்க புலங்கள் எல்லாம் உங்ககிட்டயே இருக்கணும். ஃபுல்லா நீங்க ஓம் சாந்திக்கா. ஓம் சாந்தி. உங்க மைக் ஆன்ல இருக்கா? பாத்தியா? ஓகே. இப்பதான்க்கா. யா. ஓகே. உங்களுக்கும் நீங்க நல்ல யோகம் நீங்க செய்வீங்க. பாபா கிட்டயும் வரலாம். ஆகவே பாபா நினைக்கணும்னா, அந்த ஒரு யோகத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, அது மட்டும் கிடையாது. உங்க உடம்ப நீங்க எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போறீங்க, உங்க உடம்பு மூலமா என்னென்ன பணி பணிகள் நீங்க செய்றீங்க, பிறகு உங்க புலங்கள் எல்லாம் அந்த உடம்புலயே இருக்கா, இல்லாட்டி அங்கங்க அனுப்புறீங்களா, இந்த மாதிரி பரிசோதனை செய்யறது மிக 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 முக்கியமான ஒரு பணி, ஒரு பயிற்சி. ஆகவே யோகம்னு சொன்னா உங்க உடம்பும் அந்த யோகத்துல இருக்கு, உங்க மனமும் அந்த யோகத்துல இருக்கு, உங்க புத்தியும் அந்த யோகத்துல இருக்கு, உங்க சம்ஸ்காரங்களும் எந்த மாதிரி குழப்படி செய்யாம அந்த யோகத்துல இருக்கு. ஆகவே ஒரு 2 உதாரணம் சொல்றேன். பிரம்ம பாபா கொஞ்சமா தான் தூங்குவாரு. அவருக்கு தூங்க நேரமே கிடைக்காது. காரணம் பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அவங்கள கவனிக்கணும். நிறைய மாதிரி பணிகள் இருக்கும். பொறுப்பு ஜாஸ்தி. அது வேற. சிவபாபா உடம்புல அடிக்கடி புகுந்து அவரோட உடம்பை பாவிக்கிறாரு. தூக்கத்துல இருக்கிறது அவருக்கு நேரம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அவர் என்ன செய்வாரு? யோகத்துல இருப்பாரு. 1 மணி நேரம் யோகம் செய்தால் 4 மணி நேரம் தூங்குற மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்பாராம். ஆகவே நம்ம தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் யோகத்துல இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இது ஒரு யோகா பயிற்சி. நல்ல மாதிரி நம்ம மனதை நம்ம வச்சிருந்து நல்ல இந்த எண்ணங்களை நம்ம கொண்டு வந்தால் அந்த ஒரு யோக ஸ்திதியில நம்ம இருக்கிற பொழுது அகநோக்கத்துல நம்ம உடம்பு மனம் எல்லாமே குணமாயிவிடும், ஆரோக்கியமா இருக்கும். நல்லபடியாக ஹீலிங், யோகிக் ஹீலிங் என்று சொல்லுவோம். இந்த யோகா மூலமா நம்ம குணமாயிடுறோம். அதே போல தாடி பிரகாஷ் மணி என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 பேர் பெரிய சண்டையில நிக்கிறாங்க, இல்லாட்டி 2 சென்டர் பெரிய சண்டையில இருக்காங்கன்னா, டாடி பிரகாஷ் மணி என்ன செய்வாங்கன்னு, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு, என்ன செய்தி, எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? யோகத்துல இருப்பாங்க. யோகத்துல இருந்து அவங்க 2 பேருக்கும் சக்தி அனுப்புவாங்க, அன்பு அனுப்புவாங்க, ஒரு உணர்ச்சி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஞானம் அனுப்புவாங்க, அவங்கள வாழ்த்துவாங்க, அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் அனுப்புவாங்க.
கூடி சீக்கிரமா இந்த 2 பேரும் சண்டையில நிக்கிறவங்க, அவங்க சண்டைய அவங்க நிப்பாட்டிடுவாங்க. இந்த 2 சென்டர் சண்டையில இருந்தத அவங்களும் அத நிப்பாட்டிடுவாங்க. ஆகவே யோகா மூலமா, யோகா பயிற்சி மூலமா, யோகா பரிசோதனை மூலமா தாடி பிரகாஷ் மணி வெளிப்புறத்துல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தா, அதை அவங்க யோகா மூலமா தீர்த்திடுவாங்க. அதே போல பிரம்மா பாபாவும் அவருக்கு தூக்கத்துல தூக்கத்துக்கு நேரம் இல்லைன்னா, அவர் யோகா மூலமாவே அந்த உடம்பை அவர் ஃப்ரெஷ்ஷா அ மலர்ச்சியா செய்திடுவாரு. ஆகவே யோகா பரிசோதனை என்னது? எப்பவுமே அகநோக்கத்துல இருந்து, பாபா நினைவுல இருந்து, நீங்கள் ஆத்மான்னு நினைத்து, பார்த்துட்டும் பார்க்காம உங்களையே பார்க்கறது, பாபாவையே பார்க்கறது, கேட்டுட்டு கேட்காம வெளிப்புறத்துல, நீங்க உங்களையே உங்க மனம் என்ன சொல்லுறது, அத கேட்டுட்டு, பாபா என்ன சொல்றாருன்னு அதையும் கேட்டுட்டு, கொஞ்சமா பேசிட்டு, உங்க மேலேயே நீங்க அன்பு செலுத்துனா, நீங்க கூடி சீக்கிரமா யோகிக் ஹீலிங் குணமாயிடுவீங்க. நல்ல மாரி யோகாவும் செய்வோம். பணி செய்தாலும், உங்க புலங்கள் குழப்படி செய்யாது. யாரு எது செய்தாலும், நல்ல எண்ணங்களே வச்சுட்டு, நீங்க உங்களுக்குள்ள ஒளி கூட்டிண்டு வருவீங்க. ஒளி கொண்டு வருவீங்க. சக்தி கொண்டு வருவீங்க. ஞானம் கொண்டு வருவீங்க. தெளிவு கொண்டு வருவீங்க. நெகட்டிவா, பாசிட்டிவா கொண்டு வருவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் எல்லாம் நீங்க எரிச்சிடுவீங்க. எங்க சாப்பாடெல்லாம் நீங்க நல்லா பிரம்ம போஜனம் சாப்பிடுறதுனால, சந்தோஷம், அமைதியும் உங்களுக்குள்ள கொண்டு வருவீங்க. சூழ்நிலைய மாத்துவீங்க. உங்க மனம், உங்க புத்தி பரிசுத்தமா இருக்கிறதுனால, ரொம்ப சந்தோஷமா எல்லாரோடையும் கலந்து பேசுவீங்க. நெறைய ஆசீர்வாதம் பெறுவீங்க. உங்க எதிர்காலமும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். யோகா எக்ஸ்பெரிமென்ட். முதல் பாகம் அகநோக்கம். 2வது பாகம் மனதுல இருக்கிற எண்ணங்கள். 3வது பாகம் புலங்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு வர்றீங்க, கட்டி வச்சிருக்கீங்க. 4வது பாகம் பாபாவும் நீங்களும் வேற இல்ல, ஒண்ணு. 5வது பாகம் கான்சென்ட்ரேஷன் ஃபுல். உங்க உங்க கவனமெல்லாம் அந்த படியில செலுத்துறீங்க. தொடர்ந்து பாகம் எல்லாருக்கும் வாழ்த்துறீங்க. எல்லார்கிட்ட இருந்தும் வாழ்த்துகள் நீங்க பெறுறீங்க. யோகா எக்ஸ்பெரிமென்ட். இது எப்ப செய்வீங்க? இரவும் பகலும் 24 மணி நேரமும் யோகா எக்ஸ்பெரிமென்ட் செய்வீங்க. ஆகவே நீங்க யார்? ஆத்மா. உடம்பு கிடையாது. யார் நீங்கள்? பகவானின் சொந்தம், பகவானின் குழந்தைகள். யார் நீங்க? சங்கம் யுக பிராமண யோகி ஆத்மா. இங்கிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது, மேல இருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. உங்க புலங்கள் யாரு? நீங்க சொல்ற மாரி கேட்கிற புலங்கள், கேட்கிற உடம்பு. நீங்க யாருக்கு என்ன செய்றீங்க? உதவி செய்றீங்க, வாழ்த்துறீங்க. நீங்க அருமையான ஒரு நடிகர். இந்த பூமிக்கே நீங்க விஸ்வ மித்ரா. எல்லாருக்கும் நீங்க நல்லதா தான் நீங்க குடுப்பீங்க, நன்மை தான் செய்வீங்க. யோகா பரிசோதனைன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், ஏதாவது செய்தால் நான் உண்மையா செய்றேனா, இல்லாட்டி செய்யணும்னு செய்றேனா, போலி வேஷம் போடுறேனா, இதுவும் செய்யலாம் பாருங்க. வெளிப்புறத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா அகநோக்கத்துல நானே எனக்கு சாட்சி. நானே என்ன பார்க்கிறேன். நானே எனக்கு மன ஆ சாட்சி சொல்லுறது. நான் உண்மையா இல்லையான்னு. ஆகவே எனக்கே நான் பரிசுத்தமா இருக்கணும். எனக்கே நான் பாபாவோட நேர்மையா இருக்கணும். எனக்கே நான் நேர்மையா இருக்கணும். ஒரு திவ்ய மனிதனா நான் மாறணும். ஆகவே எனக்காகவே நான் யோகா பரிசோதனை செய்றேன்.
சரியா? நீங்களும் செய்வீங்க தானே? வீட்ல, சென்டர்ல, வேலை செய்யற இடத்துல, எங்கே போனாலும் யோகா பரிசோதனை மிக மிக முக்கியம். சரியா? ஓம் சாந்தி. நன்றி.